அடுத்த ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் நம்ம இந்தியா மெல்போர்னில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் ஆட்டமாக விளையாட இருக்காங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்தில் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர் இப்போ தான் வழிக்கு வந்து நம்ம இந்திய அணியில் 3 முக்கியமான மாற்றங்களை நிகழ்த்த இருக்காரு. அதன்படி இந்த ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் நம்ம இந்தியாவின் பிளேயிங் 11 என்ன, ரோஹித் சர்மா எந்த விஷயத்தில் அவர் இப்போ இறங்கி வந்திருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அந்த வகையில் இந்த பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் சீரீஸ் துவங்கின ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து இப்போ வரைக்கும் பும்ரா அவர் ஒருத்தர் தான் இந்திய அணியை தனி மனிதனா வெற்றியின் பாதைக்கு அழைச்சிட்டு போறாரு. அதே போல ரோஹித் சர்மா அவருடைய பேட்டிங்கும் சரியில்லை, கேப்டன்சியும் சரியில்லை அப்படிங்கிறதால பும்ரா அவர் தான் கேப்டனாக தொடரணும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே விருப்பப்படுறாங்க. ஸோ அதை இப்போ ரோஹித் சர்மா இந்த ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் அவர் செய்ய இருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த 2 ஆட்டத்திலையுமே ரோஹித் சர்மா தனிச்சையாக முடிவு எடுத்து பும்ரா அவர்கிட்ட எந்த ஒரு பெருசாக ஆலோசனை கேட்காம தனிச்சையாக இந்திய அணியை வழி நடத்தினாரு. அதனால தான் 2வது ஆட்டம் மோசமான தோல்வி, 3வது ஆட்டம் கூட தோல்வி அடைய வேண்டிய ஆட்டம் தான். ஆனால் மழை வந்து காப்பாற்றினதால நம்ம இந்தியா தப்பிச்சிட்டாங்க. இதனால ஃபோர்த் ஆட்டத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஏற்பட்டுடக்கூடாது அப்படின்னு தற்போது ரோஹித் சர்மா அவர் கீழே இறங்கி வந்து பும்ரா அவர்கிட்ட அணியை வழி நடத்துறதை பற்றியும் என்னென்ன திட்டங்கள் போடலாம், என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்னு ரோஹித் சர்மா, பும்ரா அதே போல் கௌதம் கம்பீர் 3 பேருமே ஒன்றிணைந்து இந்த ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் நம்ம இந்திய அணியில் பும்ரா அவருடைய ஆலோசனைப்படி அணியை வழி நடத்த தற்போது ரோஹித் சர்மா அவர் முடிவு எடுத்ததா தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்திய அணியின் பேட்டிங் லைனை பொறுத்த வரைக்கும் அதே போல் ஆர்டர் இந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நிச்சயமா ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா 2வது முக்கியமான மாற்றமா வாஷிங்டன் சுந்தர் உள்ள வர இருக்காரு. ரவீந்திர ஜடேஜா அவர் வெளியே போக இருக்காரு. மீண்டும் அடுத்து கடைசி 3வது முக்கியமான மாற்றமா சிராஜ் கடந்த ஆட்டத்திலே அவருக்கு சின்ன இன்ஜூரி ஏற்பட்டிருந்தது. அதனால சிராஜ் அவருக்கு ஓய்வு அளிச்சுட்டு ஹர்ஷித் ராணா அவர் மீண்டும் உள்ள வர இருக்காரு. இது எல்லாத்தை விட மிக மிக முக்கியமா பும்ரா அவருடைய அட்வைஸின் அடிப்படையிலும் அவருடைய ஆலோசனை அடிப்படையிலும் இந்த ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் ரோஹித் கம்பீர் 2 பேருமே செயல்பட இருக்காங்க. இதை பிசிசிஐ அவங்களும் அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ டெஸ்ட் ஆட்டத்திலையும் கடைசி கட்டத்தில் இருக்கிற ரோஹித் சர்மா தற்போது ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி கெட்ட பேர் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு பும்ரா அவருடைய ஆலோசனைப்படி அவருடைய அட்வைஸின் அடிப்படை இந்த ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை ரோஹித் சர்மா அவர் அணுக இருக்காரு அப்படிங்கிற தகவல் இப்போ உறுதியாகிருக்கு. ஸோ இப்படி செஞ்சாவது நம்ம இந்தியா ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் எப்படியாவது ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி காட்டுவாங்களா? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள்.